யோவான் 15, ஜான் சாப்டர் 15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களை வாசிக்க போகிறோம். 16 கடைசி வசனம் வரை, 27வது வசனம் வரை. யோவான் 15 16 கடைசி வசனம் 27 அந்த அதிகாரத்திலே வாசிக்கலாமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல வென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்து நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த வாரம் நான் பேசினதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனாலும் சில காரியங்களை கோடிட்டு நான் சொன்ன பிறகு ஆரம்பிக்க போகிறேன். ஏனென்றால் இன்றைய நாளிலும் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து சுத்திகரிப்பு என்ற அந்த தலைப்பின் கீழாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆதலால் இது ஒரு பக்க தலைப்பு, இது முக்கிய தலைப்பு அல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? பக்க தலைப்பு என்றால் ஆங்கிலத்தில் is about the subtitle. This is not the main title because the main title is about the sanctification. Okay, சுத்திகரிப்பு என்பதே முக்கிய தலைப்பு. ஆனால் அதை நாம் 3 வருடங்களுக்கு மேலாக தேவ கிருபையிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதலால் நீங்கள் புதிதாய் வந்தவர்கள், இடையில் வந்தவர்கள், முன்பிருந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் தொடர்ந்து வரும்படியே நான் என்ன செய்கிறேன்? உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்றால் இதிலே நாம் தேரும் பொழுது, வசனங்களிலே தேரும் பொழுது ஏதோ அறிவில் தேறுகிறவர்கள் அல்ல, நாம் அனுபவத்தில் தேறுகிறவர்களாய் தேவன் மாற்றி அமைக்கிறார். நிச்சயத்திலும் நிச்சயம். நன்றாய் கவனிங்கள். அழைப்பு என்பது ஏதோ சிலருக்கு மாத்திரம் தேவன் வைத்தது அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா என்பதை அறிய வேண்டும் என்றால் குறிப்புகள் வசனத்தில் இருந்துதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். என கவனிங்கள். நீங்க வசனத்தை அறியாத பட்சத்தில் உங்களை அறிய மாட்டீர்கள். அதுதான் வசனம். ஆமென். வசனத்தை அறிகிறவர்கள் தங்களை அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்படின்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் நம்மை படைத்த விதமாக, தேவன் நம்மை சிருஷ்டித்த அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்வதை நம்மை புரிந்து கொள்வது. நாம் நம்மை புரிந்து கொள்வதை உலகத்தில் இருந்து நாம் புரிந்து கொண்டோம். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் உலகம் நமக்கு காட்டினது இதுதான் நீ, இப்படிப்பட்டவள் தான் நீ, இப்படிப்பட்டவன் தான் நீ என்று சொல்லிக் கொடுத்தது உலகம். உண்மைதானே? இயேசு வருகிற வரை இந்த உலகம்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நாம் யார் என்பதை. அந்த உலகத்திலே நம்முடைய பெற்றோர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் பெற்றோர்கள் மறுபடியும் பிறவாத பட்சத்தில், ஆண்டவருடைய சத்தியத்தினால் மறுரூபமாகாத பட்சத்தில், நன்றாய் கவனிங்கள், இரண்டும் இணைந்த அனுபவங்கள். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? Salvation and transformation have to go hand in hand. தனித்தனியா இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சிந்தனை மறுரூபமாக வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பே ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். அப்படி என்றால் புதிய சிந்தனையின் ஆரம்பம். ஆமென். ஒரு மனுஷன் சிந்திக்கிறபடியே அவன் வாழ்க்கையும் இருக்கிறது.
அப்படி என்றால் தேவன் நம்மை வாழ்க்கையை புதிதாய் மாற்றுகிறார் என்றால் நம்முடைய சிந்தனையை புதிதாக மாற்றுகிறார். வசனம் வராமல் ஒரு தேவ பிள்ளை மறுரூபம் ஆவதே இல்லை. ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவனை பேச அனுமதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம்மை அவருக்குள் வெளிப்படுத்துவார். நாம் அதை அறிய அறிய நம்முடைய அழைப்பு உறுதியாக்கப்படுகிறது. அழைப்பு வருகிறது என்று நான் பேசவே இல்லை, அழைப்பு உறுதியாக்கப்படுகிறது. தேவன் ரட்சித்த எந்த பிள்ளையுமே அழைப்பை பெற்ற பிள்ளைங்க. நீங்க எந்த குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, நன்றாய் படிக்க முடிந்தவர்களோ இல்லையோ, உங்களுக்கு டிகிரி இருக்கோ இல்லையோ, பண வசதி இருக்கோ இல்லையோ, நான் அப்படி பேசும்பொழுது எக்ஸ்ட்ரீம்ஸ் என்று சொல்லுவார்களே, மிகவும் எதிர்மறையான காரியங்களை பேசுகிறேன். இடைப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு என்னால் முடியுங்க என்று சொல்லுகிற நிலைமை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் ரட்சித்திருந்தாலே அவர் அழைப்பை முன்வைத்தே ரட்சித்திருக்கிறார். என்னை கவனிங்க, ரட்சிப்பை பரலோகத்திற்கு என்று மாத்திரம் இருக்கும் என்றால் ரட்சிக்கப்பட்ட உடனேயே பரலோகத்திற்கு எடுத்திருப்பார். பிதா தன்னுடைய பாருங்கள் வசனத்தை பேசும்போது குமாரன் மூலமாக யோவான் 17 கூட அவர் வெளிப்படுத்தின விதம், அந்த நாமத்தின் மூலமாய் ஒரு ஜெபத்தை குமாரன் பிதாவுக்கு சொல்லும் பொழுது, நான் இனி உலகத்தில் இரேன், ஆனால் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு தன்னை பின்பற்றின சீஷர்களை குறித்து இயேசு ஜெபித்த ஜெபம். ரட்சிப்பே பரலோகம்னா இயேசு இதெல்லாம் ஜெபித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவே, நானும் இடத்தில் வருகிறேன், இவர்கள் வரப்போவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு குறிக்கப்பட்டதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவர்கள் உலகத்தில் இருந்தாக வேண்டும். ஆதலால் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், உலகத்தில் இருக்கிற தீமை நின்று அவர்களை காக்கும்படிக்கே நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னை கவனிங்க, ஆண்டவர் தெளிவாய் ஜெபித்தார். ஏனென்றால் நமக்கு அது புரிய வேண்டும். பிதாவுக்கு அது புரியும், பிதாவுக்கு அது ஏற்கனவே தெரியும். ஆனால் குமாரன் ஜெபித்தது நமக்காக. நாம் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்று சொல்வார்களே, முக்கியத்துவத்தை அறிந்தாக வேண்டும். என்னை கவனிங்க, அதனால அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியமே இல்லை. ரட்சிப்பே அழைப்பை வெளிப்படுத்துகிறது. Amen. Salvation is a revelation of your calling about who you are in Christ. அப்படி என்றால் ரட்சிப்பு வந்த உடனேயே அழைப்பு தொடங்கி விடுகிறது. இந்த வசனத்தில் வளர்கிறவர்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் உலகத்துல தேவனுடைய ஸ்தானாபதிகள். அன்றைய கவனிங்க, அவங்க சபைக்கு வரப்போகிறதில்லை. ஒரு காலம் ஒருவேளை சில மனிதர்கள் சபைக்கு வரவே போகிறதில்லை, ஆனால் அவர்கள் சபையை சந்திக்கிறார்கள். என்னை கவனிங்கள், யார் அந்த சபை? நீங்களும் நானும் தான். அப்ப இந்த உலகத்தில் செல்லுகிற உங்களை பயிற்றுவிக்கிற மையம்தான் சபை. வசனத்தினாலே உங்களை பயிற்றுவிப்பார் தேவாவியானவர். கவனிங்கள், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்தில் வரார். எவர்? பரிசுத்த ஆவியானவர். ஏன் வர வேண்டும்? அவர் சத்திய ஆவியானவர். அவர் வரும் பொழுது சத்தியத்திற்குள் தான் நடத்துவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே சத்தியத்திற்குள் நம்மை நடத்துவதற்கே. சத்தியத்திற்குள் நடத்தப்படுகிறவர்கள் சாட்சிகளாய் நிற்க பலன் பெறுகிறார்கள். கவனிங்கள், நீங்கள் போதிக்கப்பட தேவன் உங்களை யார் என்று காட்டிக் கொடுக்கிறார் உலகத்திற்கு. அதற்கு முன்பாக நீங்கள் உங்களை யார் என்று அறிந்து கொள்ளுகிறீர்கள். என்ன வல்லமையான சத்தியம் பாருங்கள். தேவன் சொல்லுகிறார், உலகம் உங்களை முதலில் பகைத்தது என்றால் அவர்கள் என்னை முதலில் பகைத்தார்கள். உங்களை அல்ல, முதலில் என்னை பகைத்தார்கள். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் என்றும் பேசுகிறார். அப்படின்னா நன்றாய் கவனிங்க, உலகத்திலும் சிநேகம் என்ற வார்த்தை உண்டு. தேவ பிள்ளைகளை சமாதானம் என்று எடுத்தாலும், சந்தோஷம் என்று எடுத்தாலும், பாருங்கள், சிநேகம் என்று எடுத்தாலும் உலகத்திலும் உண்டு. உண்மைதானே? நாம் அனுபவித்தவர்கள். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். அப்படின்னா உலகத்திற்குரிய நியதி என்று ஒன்று உண்டு, அதிலே இருப்பவர்களை உலகம் சிநேகிக்கும். There's a way of life that's concerning this world, the system of this world. There is a way of life, there's a lifestyle. அப்போ அந்த வழிகளில் அந்த நியதியில் ஜீவிப்பவர்களை உலகம் அங்கீகரிக்கும். யாரை அங்கீகரிக்காது என்றால் அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களை. அப்போ என்ன கவனிங்களே, உலகத்திலேயே பிறந்து வளர்ந்த நமக்கு நான் சொல்லும் பொழுது உலகம் என்றால் ஏதோ இந்த உலகம் என்று சொல்லப்படுகிற இயற்கையான உலகத்தை பேசவில்லை, அமைப்பை பேசுகிறேன். என்னென்றால் இயேசு எப்பொழுது பேசினாலும் உலகத்தை விட்டு எடுக்கும்படி பேச மாட்டார். இப்பொழுதுதான் அதை பேசி முடித்திருக்கிறார். யோவான் 17. உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் எடுக்கும்படி அவர் பேசவில்லை, தீமை நின்று நம்மை காக்கவே பேசுகிறார். அப்படின்ற உலகத்தில் தீமை உண்டுங்க. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களை அது வெறுக்கும், அது பகைக்கும். சரியான வார்த்தை, அது பகைக்கும். அப்படின்ற உலகத்தில் இருக்கிற தீமையானது பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பகைக்கும். நீங்கள்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? முக்கிய கேள்வி அல்லவா? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? உலகம் உங்களை பகைத்தது என்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகம் உங்களை பகைக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னும் பிரியவில்லை என்ற அர்த்தம். அவ்வளவுதான். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். என்னை கவனிங்க, இது நாம செய்ய முடியாது. ஒரு காலம் நாம நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாது. அதை போலவே நாமே நம்மை பிரிக்க முடியாது. என்னை கவனிங்க, நான் சுத்தமாக இருக்க விரும்புகிறேன். இந்த சுத்திகரிப்பின் தலைப்பில் தேவன் பேசுகிறபடினா நான் இது பிரத்யேகமாக பேச தேவன் என்னை ஏவுகிறார். நான் சுத்திகரிக்கப்பட்ட ஆள், நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன் என்று நாம பிரித்து கொள்ள முடியாது. எவ்வளவு தேவன் நமக்குள் கிரியை செய்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரிகிறோம். தேவன் கிரியை செய்யாத இடம் பிரியாது. இன்றைய அநேக இணைப்புகள் தேவன் நடத்துவார் என்றால் வரும். ஏனென்றால் அவர் பேசும்பொழுது கவனிங்கள், வல்லமையை நான் அதான் எப்பொழுதுமே நம்புகிற ஒரு காரியம், சபையில் பயங்கரமான வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? அனுபவி. வீட்டில் உட்காந்து இதை ஒரு 10 முறை படித்தாலும் தூக்கம் தான் வரும். என்னப்பா இருக்குது இதுக்கு மேலே? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு நிலைத்திருக்கும்படி ஏற்படுத்தினேன். அதே தான் பேசுகிறீங்க. வேறு என்ன பேச போகிறேன்? ஆஃபீஸில் வந்து உட்காந்து அடுத்த 1/2 மணி நேரம் படித்தேன். என்னப்பா இருக்கு? ஒன்றும் புரியவில்லை. ஆனால் உங்களோடு சேர்ந்து இங்கே நின்று படிக்கிறேன் பாருங்கள், something happens here. ஏனென்றால் இது சபையின் அமைப்பு, தேவனின் அமைப்பு. புரிந்து கொண்ட நமக்கே வெளிச்சம். praise God. ஆமென். நான் மறுபடியும் அதே சாப்டர் தான் படிப்பேன். ஆனாலும் தேவனுடைய சபையில் அவருடைய சரீரமாய், தேவனுடைய நிறைவாய், இயேசுவின் நீதியில் நின்று அந்த நாமத்தை நம்பி நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே காரியத்தை பலமுறை செஞ்சாலும் பல முறையும் பல விதமாய் பேசுகிறதே. ஏனென்றால் ஜீவனுக்குரிய வார்த்தைகள் அவர் வெளிப்படுத்துகிற இடமே சபைங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். யோவான் 15 அவரே சொல்லி கொண்டு போகிற தைரியமான வசனங்கள். ஏனென்றால் ஒரு மனுஷனும் தானாகவே தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. என்ன பாருங்க, ரட்சிப்பே அசாதாரணமானது. salvation is supernatural. ரட்சிப்பே அசாதாரணமானது. இங்க இருக்கிற ஒருவரும் சொல்ல முடியாது நானாக என்னை ரட்சித்துக் கொண்டேன் என்று. இயேசுவே அதை கொடுக்கவில்லை என்றால் ஒருவரும் அதை பெற்றிருக்க முடியாது. இயேசு சொன்னபடியினாலே மாறுகிறேன் என்றால் அது இயேசுவால் வந்தது, என்னால் வந்ததே அல்ல. அப்படி என்றால் பரிசுத்தமும் அவர்தான் தர முடியும். He is the source of holiness. Holiness can only be imparted. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமானது பகிர்ந்தளிக்கப்படவே முடியும். பரிசுத்தம் ஒரு நாளும் உற்பத்தி செய்யப்பட முடியாது. It can never be produced by somebody here on earth. நன்றை கவனிங்க, பூமியில பிறந்த ஸ்ரீனிடத்தில் பிறந்த எவனும் பரிசுத்தமானவன் இல்லை, சுத்தமாக இருக்க முடியாது. என்னை கவனிங்க, அப்படி என்றால் தேவனால் வந்தது ரட்சிப்பு என்றால் தேவனால் வருவது தான் பரிசுத்தம். இப்ப எதனால இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படுகிறோம் என்றால், அப்படி நிறைவேற்ற பிரயாசப்படவில்லை என்றால் அது ரட்சிப்பு இல்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நம்மால் வராத ஒன்றை அவர் தந்திருக்கிறார் என்றால் இப்போது அவரால் வந்த ஒன்றை அவரால் தக்க வைக்க நாம் பிரயாசப்படுகிறோம். ஏன் பிரயாசம்? என்ன கவனிங்க, ஏன் பிரயாசம்? இது நல்ல வார்த்தை, உண்மையா இல்லையா? We have to work out to keep up to that status that we have received in Christ. Work out அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒர்க் அவுட் தான். எங்க உலகத்தில் இருக்கிறனால தான் ஒர்க் அவுட்டு, பரலோகத்தில் இருந்தால் ஒர்க் அவுட்டுக்கு அர்த்தமே இல்லை. என்னங்க எப்படி பார்க்குறீங்க? உள்ள ஒன்று தேவையில்லாமல் வந்தால் அதை உதச்சி அனுப்புறது தான் ஒர்க் அவுட். எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு தான் புரியும். என்ன சிஸ்டர் ஒர்க் அவுட்? நான் பண்ணுற ஒரே ஒர்க் அவுட்டு என் வாயில தான். அவங்களுக்கு இது புரியாது. சரீரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும்னா கஷ்டப்படுகிறதுக்கு பேர் தான் ஒர்க் அவுட். உள்ள இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றணும், அது வேர்வை மூலமா போகணும்னா வேர்வை வரணும், அதுக்கு பிறகு தான் ஒர்க் அவுட். ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு தூங்கினா ஒர்க் அவுட் இல்லை. ஐயோ, உங்களையே சொல்லவில்லை, இது சரீரத்திற்குரிய அர்த்தம். கஷ்டப்பட்டு வேர்வை வெளியில போகணும்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத கிருமிகளையும் தேவையில்லாத கொலஸ்ட்ராலையும் எக்ஸ்ட்ரா ஷேப்பையும் நான் சரியான நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் ஒர்க் அவுட்.
நன்றாக கவனிங்க, சல்வேஷன் வந்தனால தான் ஒர்க் அவுட்டு. சல்வேஷன் வரலன்னா ஆளே அவுட்டுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஏங்க ரட்சிப்பு வந்த பிறகு நான் பிரயாசப்படணும்னு கேட்டா கேள்வி அதுதான். ரட்சிப்புக்காக பிரயாசப்படவில்லை, ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள பிரயாசப்படுகிறோம். ஆமென் என்று சொல்லிவிட்டு ரட்சிப்புக்காக பிரயாசம் இல்லை. ஏனென்றால் ரட்சிப்பு இலவசம். நீங்கள் கிருபையை கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு இது தேவனால் உண்டானது, கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் உண்டானது. அப்படின்னா ரட்சிப்பு இலவசம். நாம் ரட்சிப்புக்காக பிரயாசப்படவில்லை, ரட்சிப்பை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். ஏனென்றால் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் பிரயாசம்தான். ஏமே என்ன கவனிங்க, நீங்க பிரயாசமே படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுல கூட அந்த ஸ்ட்ரெயினை ஃபீல் பண்ணலன்னா நம்ம கிறிஸ்தவங்க இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா உலகத்தோட இருக்கும் வரைக்கும் போராட்டம் உண்டுமா? ஐயா கவனிங்க, உலகத்துல இருக்கும் வரைக்கும் உண்டு. அதனாலவே இந்த போராட்டம், பிரயாசம் ஏன் வந்தது? எதிரான ஒன்று போராடி கொண்டிருக்கிறது. அதை தள்ளவும், அது வேண்டாம் என்று சொல்லவும், அது வந்ததினால் நொந்து கொண்டபடியினால் ஆண்டவரே மனம் திரும்பி அழுவதினாலும் வருவதுதான் பிரயாசம். சபையிலேயே சத்தம், அழுதாலும் சத்தம் தான், சிரிச்சாலும் சத்தம் தான், முறையிட்டாலும் சத்தம் தான், முறையிடாமல் அமைதியாக இருந்தாலும் சத்தம் தான். தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்குள்ளாக எதையாகிலும் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இது பிரயாசம். என்னை கவனிங்கள், இப்போ ஆண்டவர் உன்னை சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? ஏன்னா கவனிங்க, நீங்கள் என் நாமத்தினால். இப்போ விஷயம் என்னென்றால், இயேசு நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுதே இது நம்மால் வந்ததே அல்லவே. ஆதலால் தான் அவர் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்ளும் பொழுது என்று அவரை பேசுகிறார். ஏனென்றால் ரட்சிப்பே அவர் வெளிப்படுத்தினபடினால் இப்பொழுது அவர் பேசுவதின்படிதான் நாம் என்ன செய்ய முடியும்? அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். பியூட்டிஃபுல்லான தியரி. ஆதலால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே. கவனிங்க, இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணணும்னாலே அவர் அதிகாரம் கொடுத்தால் தான் பயன்படுத்த முடியும். தெரிந்து கொண்டவரே நாமத்தையும் பயன்படுத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போ இவ்வளவும் செய்தவர் நாம ஒன்றை ஜெபிக்க விட மாட்டார். பிரைஸ்லா சொல்லுங்கள், ஆமென் என்று சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி, ஆண்டவருக்கே நன்றி. ஏன் தெரியுமா? தெரிந்து கொண்டதும் அவர், அவர் நாமத்தை பயன்படுத்த அதிகாரம் கொடுத்ததும் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜெபத்தை காட்டி கொடுத்ததே அவர். என் நாமத்தினாலே பிதாவை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும். ஏன் தரப்படும்? குமாரனில் பிதா மகிமைப்படும்படியா. அப்படி என்றால் பிதாவுக்கு இருக்கிற பெருமையை குமாரனை மகிமைப்படுத்துவது. ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா குமாரனில் பிதாவே மகிமைப்படுகிறாரா? ஏன்னா அந்த நாமத்துல ஒன்று நடந்துச்சுன்னா பிதாவுக்கு இருக்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். அப்படின்றால் அந்த நாமத்தை பயன்படுத்தி ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள் ஜெபிக்கிற ஜெபத்தை கூட இயேசுதான் சொல்லி தருகிறார். நீங்களும் நானுமாக எதையோ ஜெபிக்க கூடாது என்று அர்த்தம். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. சீக்ரெட்டே இங்கே தான் இருக்கு. எதை கேட்டாலும் தேவ சித்தத்தில் கேட்பது என்றால் என்ன அர்த்தம்? பெருமை பிதாவுக்கு வரணும். நிலைத்திருக்கத்தக்கதாக கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி ஏற்படுத்தப்படவும் அவர் பதிலை கொடுக்கிறார். தெரிந்து கொண்டவர், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க சொன்னவர் ஒரு கனி மனதில் வைத்துத்தான் ஜெபத்திற்கு பதிலையே தருகிறார். கர்த்தரால வர விஷயம் நிலைத்திருக்கணும், அதுதான் நிலைத்திருக்கும். அப்படின்னா நிலைத்திராத உலகத்தில் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கிற கனிகளை கொடுக்கும்படிக்கும் அவைகளை ஏற்படுத்தும்படிக்கும் என்ன செய்கிறாராம்? பதிலை கொடுக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு ஜெபத்துக்கு பின்னணியத்திலும் பரலோகமே செயல்பட்டு கொண்டிருக்க. எவ்வளோ வல்லமையான ஆட்கள் நீங்களும் நானும். ஒரு ஜெபத்தை செய்தா பதில் வராததற்காகவும் ஸ்தோத்திரம். ஏனெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இது பிதாவின் சித்தத்தில் இல்லை. ஒருவேளை காத்திருக்க சொன்னாலும் ஸ்தோத்திரம். எனக்கு நன்மையாக இருப்பது அவருக்கு நன்மையாக தோன்றவில்லை இந்த காலகட்டத்தில். அது அவர் தரும் பொழுது சிறந்ததாய் அமையவே நிலைத்திருக்கத்தக்கதான பதில் வரவே அவர் காத்திருக்க வைத்திருக்கிறார். கவனிங்கள் தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களின் அனுபவம். ஏமே ஏனோ தானோ ஜெபம் உங்களுக்கு கிடையாது. அப்படி ஜெபிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறா, கரெக்டாக செய்யணும் ஜெபம் செய்தா. ஏன்னா அவர் நாம அதில் இருக்கு. ஹல்லேலூயா. வல்லமையான அப்பா பாருங்க. ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் பதிலை பெறாது. ஏனென்றால் இயேசுவின் நாமம் அதிலே இருக்கிறது. வேற ஏதோ ஒரு பொதுவான பிரார்த்தனை என்றால் பரவாயில்லை.
ஆண்டவர் சொல்லி தந்த ஜெபங்கள் பரலோகத்தையும் பூமியும் இணைக்கிறதான விஷயம். அப்படி என்றால் சாதாரணமான ஜெபம் அல்ல. ஏனென்றால் அது சாதாரணமான நாமத்திலே வரவில்லை. நன்றாய் கவனிங்க. சும்மா ஜெபிக்க சொல்லி தராத தேவன் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது. எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு? ஆங்கிலத்திலே போதகர் இதை போதித்தார். இன்றும் நான் போதிக்கிறேன், அறியாதவர்களுக்கு போதிக்க போகிறேன். ஏனென்றால் அநேகர் நினைக்கிறோம் இயேசுதானே என்னை ரட்சித்தார், இயேசுவின் நாமத்திலே ஜெபித்தால் போதும். ஆனா யார்கிட்ட ஜெபிக்கிறது? குழம்பிக் கொள்ளாதிருங்கள். 3 தெய்வங்கள் அல்ல. திரித்துவ தேவன் என்ற பெயரை எடுத்ததற்கு காரணம் 3 விதமாய் செயல்படுகிறவர். ஒரே நாமம் தான். எனக்கு கவனிங்க. ஆனா அவர் சொல்லி தந்த விதம் ஏனென்றால் பூமியில இருந்து பேசும்போது இயேசுவின் நாமத்தின் மூலமாகத்தான் பிதாவை வெளிப்பட்டார். ஆதலால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் பொழுது வெளிப்பட்ட தம்முடைய குமாரனின் நாமத்தின் மூலமாக ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். வெறும் இயேசு அல்ல, இயேசுவின் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆமென். கவனிங்க. அப்ப பிதா குறைந்த அன்புள்ளவரா என்று சிலர் நினைக்கலாம். இல்லை, இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தா. இயேசுவே கொடுத்ததினால்தான் பிதாவின் அன்பே எவ்வளவு பெரியது என்று தெரிய வந்தது உலகத்திற்கே. அப்படி என்றால் எல்லாமே அன்பு. ஆனால் கேட்க வேண்டிய விதம் என்று தேவனால் வந்த விதம் என்று ஒன்று உண்டு. இதை தாண்டி நாம் வேறு விதமாய் ஜெபிக்க கூடாது. எத்தனை பேர் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறீர்கள்? இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவை. கார்ப்பரேட் ப்ரேயர் என்றால், தனிப்பட்ட ஜெபம் என்றால் இயேசுவின் நாமத்தில். நன்றாய் கவனிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுதுதான் பிதாவுக்கே காதுகள் திறக்கிறது. ஏன் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் வெளிப்பட்ட நாமம், ரத்தம் சிந்தும்படியாய் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரனின் நாமம். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய பாவத்திற்கு பரிகாரமாய் வந்த பரிகாரியின் நாமம். அந்த நாமத்தை சொல்லும் பொழுதுதான் பரலோகம் திறக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் நன்றாய் கேட்கக்கூடிய கிருபையை தருவார். வேறு குடும்பத்திலிருந்து வருகிறார்கள், பிள்ளைகள் மூலமாய் தொந்தரவை உண்டாக்க பார்க்கும் பிசாசு. கவலை கொள்ளாதீர்கள். ஆமென். இதெல்லாம் ஜெபத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டியதான காரியங்கள் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். நிறைய பிள்ளைங்க சத்தத்தில் தான் தூங்குற இடம் சபை. என்ன மியூசிக் போட அழகாக தூங்குது. வீட்டில் மெதுவாக அப்படி அசைஞ்சாலுமே எழுந்து கொள்ளுகிறார்கள். இல்லையா? சபை அப்படித்தான். ஆமென். நாங்கள் சத்தம் போட்டால் தூங்கும், நாங்கள் அமைதியாக இருந்தால் எழுந்து கொள்ளும். அதனால் நீங்கள் சத்தம் போடுங்கள். ஆமென். எங்க கவனிங்கள். என்ன அருமையான காரியம் பாருங்கள். இதை நாம் வாசிக்க போகிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அப்போ நிலைத்திருக்கிற காரியங்கள் தேவனுடைய அன்பால் வந்த காரியங்கள். ஆமென். நிலைத்திராதவை உலகம் தந்தது, உலகம் இன்னும் தரும். உலகத்திற்கும் சிநேகம் உண்டு, உலகத்திலும் சமாதானம் உண்டு. என்னை கவனிங்கள். நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்படின்னா உலகத்தாலும் சமாதானம் வரும் தம்பி தங்கச்சி சகோதரா சகோதரி. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் இயேசு கொடுக்கிற சமாதானம் எப்படி, உலகம் கொடுத்தா எப்படி என்ற வித்தியாசமும் நமக்கு தெரியும். அனுபவித்த மக்கள் நாம். இப்ப கவனிங்க. அவர் சொல்லுங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்றே நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் தன்னுடையதை சிநேகிக்கிறது அல்லவா? உலகம் தன்னுடையதை சிநேகிக்கிறது அல்லவா? அப்படின்னா தேவனுக்குரிய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறதை அவர் கற்பித்து கொடுக்கிறாராம். அப்படின்னா அன்பானது போதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. It's not an emotion. You cannot have it on your own. It is not produced on the inside of you. ஐயோ, புரிகிறதா உங்களுக்கு? கர்த்தர் கிட்ட இருந்து வர ஒவ்வொரு விஷயமும் கர்த்தரால் கற்பிக்கப்படும். What it is to have divine love. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபித்து ஒரு பலன் உன் வாழ்க்கைக்கு வந்தது என்றால், அது நிலைத்திருக்கிற காரியம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்குள்ள தேவனுடைய அன்பு செயல்பட்டு கொண்டு இருக்கும். நல்ல கவனிங்க. நல்லா ஜெபிக்கிறேன், பக்தியா இருக்கிறேன், நான் ரொம்ப வைராக்கியமான ஆளு என்று தேவனுக்கு என்று சொன்னாலும் நம்ம லைஃப்ல அன்பு இல்லைன்னா நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு அர்த்தம். சத்தியம் இல்லாத சில விஷயங்கள் எத்தனை பேருக்கு புரிகிறது? சத்தியம் இல்லாம ஜெபம் பண்ணலாம், பைபிளே படிக்காம ஜெபம் பண்ணலாம் மணிக்கணக்கில். நன்றாக நீங்க வைராக்கியத்தில் செய்யலாம், உபவாசமும் செய்யலாம். ஆனா ஒரு மனுஷனுடைய கேரக்டர் மாறதில்லை. இந்த குணம் என்ற விஷயம் அது குணாதிசயம். குணத்திலே வர அதிசயம், அதான் குணாதிசயமோ. நானாக வைத்தேன் அது என்று நம்பி விடாதிருங்கள். ஆனா கேட்க நன்றா இருக்கிறது, அர்த்தத்தோடு இருக்கிறது. குணத்திலே வருகிற அதிசயம் தான் குணாதிசயம்.
என்னை கவனிங்க. அப்போ குணம் மாறணும்னா சும்மா ஜெபிச்சா மாறுதா? மாறல. அதனால தான் சொல்லுகிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னா நான் தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டா கிடைக்குன்னு சொன்ன ஆளும் நான் தான். அப்ப நீ ஏன் ஜெபிக்க கூடாது? உனக்கென்று ஒரு அர்த்தமும் கிடையாது. எத்தனை பேருக்கு அது புரியும்? அர்த்தமே இல்லாத உனக்கு அர்த்தத்தை கொடுத்தது நான். நீயா ஜெபிச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியுமா? எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ நானா ஜெபிச்சா நானா நினச்சிக்கிட்டேன்னு அர்த்தம். ஒரு அர்த்தத்தோடு ஜெபிச்சேன்னு, ஆனால் அது நிலைத்திராது. கர்த்தரால் சொல்லி கொடுக்கப்படணும் ஒவ்வொரு விஷயமும். எவ்வளோ அழகாக சொல்லுகிறா பாருங்கள். நான் இவ்வளவும் உனக்கு கற்பிக்கிறேன்னு ஆரம்பத்திலேருந்து. இப்போ நீங்கள் இந்த சாங்டிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் அவர் கற்பிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கான். இவைகளை நான் ஏன் கற்பிக்கிறேன் தெரியுமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். கவனிக்க. அப்போ இவர் பேசின யோவான் 17க்கும் 15 நீங்கள் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொடர்புகளையும் பார்க்கும் பொழுது அவர் பேசினார் என்றாலே அவரை இணைக்கத்தக்கதாய் பேசுகிறார். இப்ப பிதாவோடு குமாரன் இணைந்திருந்து அதற்கு பிறகு அவருடைய நாமத்திலே அனுப்பப்பட போகிற பரிசுத்த ஆவியானவரும் செயல்படும் போது அங்க எப்படி ஒரு யூனிட்டி இருக்கோ அப்படி அவரை பின்பற்றுகிறவர்கள் மத்தியிலே ஒரு யூனிட்டி உண்டு, ஒரு மனம் உண்டு. இப்ப ஒரு மனத்தை நாம புகுத்தி கொள்ள முடியாது. Try and understand this. We can't have the oneness on our own. Oneness cannot be produced because of a mental understanding. எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்கள எனக்கு பிடிக்கும், நாங்கள் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஒன்றா, அப்படி இல்லை. அது உலகம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? இப்போ சிஸ்டர், சூப்பர் நேச்சுரல்லாம் என்ன சிஸ்டர்? நேச்சுரலில் நான் சூப்பராக இருக்கிறேனே, அதுதான் சூப்பர் நேச்சுரல். இதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் வியாக்கியானம் இங்கே வருகிறது. நேச்சுரலில் நான் சூப்பராக இருக்கேன். உங்களுக்கு இன்னும் சில பேருக்கு புரியல என்ன சிஸ்டர் சொல்ல வரேன். இப்போ ஒவ்வொருத்தரை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். அது ஆணாக இருந்தாலும் கொஞ்சம் மிரட்டாமல் பாருங்கள். ஏன்னா அன்பு சகோதரர்கள் மிரண்டு விடக்கூடாது. கணவராக இருந்தாலும் அமைதியாய் பாருங்கள். பாருங்கள் பாருங்கள், ஒருவரை ஒருவர் ஒரு நிமிடம் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். அப்போதான் உங்களுக்கே தெரியும் உங்கள் ஒய்ஃப் உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. இதெல்லாம் நல்ல காரியங்கள். இப்போ பாருங்க, நேச்சுரல்ல இதெல்லாம் சூப்பர் இல்லை? இந்த மாதிரி ஒரு ஆளை ரட்சிச்சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களை பற்றி அவங்க நினச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆளையும் ரட்சிச்சிருக்காராங்க. இன்னும் பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் அதை விட விசித்திரமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆளையா ரட்சிச்சா? எல்லாருக்கும் அப்படி ஒரு பேக்ரவுண்ட் உண்டுங்கோ. இதில் சூப்பர் யாருமே கிடையாது. சூப்பராக இருந்த என்ன ரட்சிச்சான்னு யாருமே சொல்ல முடியாது. அதான் நேச்சுரல்ல சூப்பர் நான் தான். ஏன்னா இது சூப்பர் நேச்சுரல். இந்த இயற்கையான உலகத்தின் நீதியில் என்ன மாதிரி ஒரு ஆள் தேரவே முடியாது. உலகத்திலேயே ஆண்டர் முன்னாடியே வரல. உலகத்திலே ஒரு ஆள் நம்மை பொறுக்கெடுக்க வேண்டும் என்றால் பொறுக்க கூட நினைத்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை பெரியவர், அதாவது பரத்திலிருந்து ஒருவர் இறங்கி வந்து தேடினார் என்றால் நம்மை போல ஒரு ஆள் கிடையாது அவருக்கு முன்பா. அப்படின்ற எவ்வளோ பெரிய சூப்பர் பீப்புள் நம்மலாம். இப்போ ரட்சிக்கப்பட்டபடினால் வந்த சூப்பர் இது. நேச்சுரல்லே சூப்பரானவங்க நம்ம தான். இயற்கை உலகத்திலேயே சூப்பர் நேச்சுரலாக வந்தவர்கள். ஏனென்றால் அசாதாரணமாய் இந்த சாதாரண உலகத்திலே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதைத்தான் இவ்வளவு நேரமும் சொன்னேன். அப்படி என்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை அவருக்கென்று பிரித்தபடினாலே நன்றாய் கவனிக்கணும். நாம யூகப்படுத்திக் கொள்வது ஜபமாகாது, நாம யூகப்படுத்திக் கொள்வது அன்புமாகாது, நாம நினைத்துக் கொள்வது ஸ்நேகமும் ஆகாது. காரணம், உலகத்தில் பிறந்து வளர்ந்த நமக்கு இயற்கையில் மாத்திரமல்ல ஆவிக்குரிய நிலைமையில கூட அந்தகாரத்தில் இருந்தோம். எத்தனை பேருக்கு அந்த வியாக்கியானம் புரியும்? ஜீவனற்று இருந்தோம், ரட்சிக்கப்படாத நாட்கள், அந்தகாரத்தில் இருந்த நாட்கள். அப்படின்னா கண்ணு பார்த்தது, மனக்கண்கள் இருளா இருந்தது. சரீரத்தில் ஜீவன் இருந்தது, ஆவியில் நாம் மறைத்திருந்தோம். இதுதான் அந்தகாரத்தில் இருந்த நாட்கள். அப்படின்றால் அந்த சூழ்நிலையில நாம் கற்றுக்கொண்டதை வைத்து இயேசுவை அறிய முடியாது. ஆதலால் தான் ரட்சித்தவர் அவரை அறிய வைக்கிற விதமே அவருடைய வார்த்தையின் மூலமா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் பேசி நாம் கேட்க வேண்டும். நம்மையும் மற்றவர்கள் அப்படித்தான் புரிந்து கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க, பேசாத ஆட்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அவங்க ரொம்ப சூப்பர் பீப்புள், என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது. பல வருஷம் ரொம்ப பேசாதவங்களை பாருங்கள், அவங்களுக்குள்ள என்ன நடக்குன்னே தெரியல. அவங்க வராங்க, அவங்க போகிறாங்க, அவங்க நினச்சா சிரிப்பாங்க,
அவங்க நினச்சா இருப்பாங்க. எல்லாரிடத்திலும் இருக்கிறதை போல் இருப்பார்கள், ஆனால் இருக்க மாட்டாள். ஏனென்றால் அவர்கள் பேச மாட்டாள். ஏங்க உங்கள் ஒப்பீனியனை பேசலாம், உங்களை யாருன்னு தெரிந்து கொள்ள முடியும்? 4 பேர் பேசும்போது ஒருவர் அமைதியாகவே இருந்தால் அவர்கள் இருந்தும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு அந்த அமைப்பு புரிகிறது? அப்போ பேசுனதானங்க ஒரு ஆளை புரியும். பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். அது ஞானத்துக்குரிய ஒரு வார்த்தை. ஆனால் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பேசாதிருந்தால் எப்படி புரியும்? கர்த்தர் எப்பொழுதுமே பேசுகிறார். என்ன நல்லா கவனிங்க, அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறார், புரிய வைக்க விரும்புகிறார், இடைப்பட விரும்புகிறார். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன். இப்போ கவனிக்க, அவர் கற்பிக்கிறாரா? It's all about teaching something. It's about the kingdom's principle. என்ன ராஜ்யத்துக்குரிய ஒரு கோட்பாடை வெளிப்படுத்தாம ராஜ்யத்துக்குரிய பிள்ளை எப்படி வித்தியாசப்படும்? ஆண்டவருக்கு அது தெரியும். நான் என் நாமத்தை நான் காட்டினேன், என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ள சொல்லிக் கொடுப்பதும் நான், தெரிந்து கொண்டதும் நான், உன் கனி நிலைத்திருக்கும்படி நான் ஏற்படுத்தினேன் என்றால் ஜெபத்திற்கு பதிலே அதனால் தான் வருகிறது என்றும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால் ஒரு ஆளுடைய குணாதிசயத்தை வைத்து தான், அதுதான் கனி. நான் சொன்னேன், இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் த சோல்ஸ், திஸ் இஸ் அபவுட் த கேரக்டர். நம்ம ஆத்தும ஆதாயத்தை கனி சேர்க்கிறதா கர்த்தர் சொல்லவில்லை. கனி என்பது ஒரு மனுஷனுடைய சுபாவம். ஒரு மரத்தை எப்படி அறிவோம்? கனியை வைத்து தானே. அப்படின்னா ஒரு மரத்துக்கு அந்த என்ன மாதிரி ஃப்ரூட் இருக்கோ அதை வச்சு தான் கனி நல்லதா, மரம் நல்லதா கெட்டதா என்று. ஒரு கனியை சாப்பிட்டா அதில் ஆரோக்கியம் இருந்தா மரம் நல்லது. பார்வைக்கு அழகை வைத்தே தேவன் சொல்லவில்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஓ, ஃப்ரூட்னா அழகோ? மரம் எவ்வளோ அசிங்கமாக கூட இருக்கலாம், ஆமீன். ஆனால் கனி டேஸ்டியாக இருக்கணும், சாப்பிட்டா ஆரோக்கியத்தை கொடுக்கணும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? மரத்தோட அழகை பார்த்தா கனி நல்லது என்று சொல்லி சாப்பிட போகிறோம். இல்லை, கனி நல்லதாக இருப்பதா மரம் நல்லது. ஆமே. அப்போ ஒரு மனுஷனுடைய ஃப்ரூட் எவ்வளோ முக்கியம்? ஏமே. அப்போ தோற்றத்தை வைத்தும் அல்ல, குணாதிசயம். ஏமே. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏன் கற்பிக்கிறேன்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே கற்பிக்கிறேன். அப்படின்றா love must be taught. போதிக்கப்படணும் அன்புலாம். அன்பு என்னதென்று அவர் போதிக்கிறார். எனக்கு கவனிக்கப்பா, அது போதிக்கப்படுவதிலேயே ஒரு ஆள் மாறுறாங்களாம். ஏமே. ஒரு வார்த்தை வரும்போதே ஒரு ஆள் மாறிட்டாங்க. சுத்தனா என்னங்க அர்த்தம்? ஐயோ, இதுதான் வல்லமைங்க. நான் உங்களுக்கு உபதேசித்ததினாலேயே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆளுடைய இருதயம் நல்லா ஆக 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 அதுலேருந்து வர்ற ப்ரொடியூஸ்லாம் நல்லா இருக்கும். நம்ம அங்கே தான் போவோம், ஏன்னா அதுதான் நம்முடைய இருதயம் ஆயிட்டே. ஆனால் ஆண்டவர் அதில் ஒரு சொல்யூஷனை கொடுத்தாருமா. நீதிமொழிகள் 4:23 பாராம சொல்லக்கூடிய தேவ பக்தியுள்ள ஜனங்கள் உண்டோ? அதிலேயே உசுப்பேத்தி விடுறது இப்படிதான். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்றால் என்ன அர்த்தம்? ஆமா, காத்துக்கொண்டால் புறப்படும் அர்த்தம். காத்துக்கொள்ளனா புறப்படக்கூடாதெல்லாம் புறப்படும் அர்த்தம். அதையும் சொல்லிடுவோம். நம்ம ஜீவனுக்குரிய ஊற்றா இருக்கணும். அப்படின்னா அந்த சும்மா காவல் இல்லாத இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றெல்லாம் வராது. ஆண்டவர் அப்படி வைக்க திட்டமிட்டாலும் நம்ம இருதயம் காக்கப்படவில்லை என்றால், அதனால தான் கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரிகிறது? இப்போ இருதயமானது எல்லாவற்றிலையும் ஒரு ரிசர்வாயர் மாதிரி. அப்படின்னா அதில் தான் எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கிறது, அதில் தான் எல்லா காரியங்களும் புறப்பட போகிறது. ஏசு இதை தெளிவாக பேசினேன். எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்? மத்திய 15 மார்க் 9 ஒரே காரியம். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் புறப்படும். நம்ம நினைக்கிறோம் மைண்டில் தான் சிந்தனை இருக்கு. நோ, இட்ஸ் ஒன்லி ப்ராசஸ்ட் இன் த மைண்ட், பட் தாட்ஸ் ஆர் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த ஹார்ட். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியும்? ஆவி ஆத்ம சரீரத்தோட ஸ்டடி அதில் முக்கியம். ஏனென்றா எல்லா நிலைமையிலும் அதுதான் நமக்கு இன்னும் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஒரு சிந்தனையை நம்ம இங்கே சிந்திக்கிறோம் நினைக்கிறோமே, ஆனால் அதனுடைய ஆரம்பம் இங்கே இருதயம். அப்போ ஒரு இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிக்க பேசுகிறார் என்றா இதை யாரும் வெளியிலிருந்து துவங்க முடியாதுங்க, உள்ள இருந்து தானே ஆரம்பிக்கணும். அப்படி என்றால் சுத்திகரிப்பு என்ற வார்த்தை ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனுக்கு வராது. திருந்தனா திருந்த முடியுமா? திருந்தணும்னு ஆசைப்பட முடியலையே, அதனாலேயே ஓடிடுறோம். இங்கே போனால் அடிப்பாங்க, இங்கே போனால் திட்டுவாங்க. அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. இன்னைக்கு சொல்லாமல் விடக்கூடாது, என்னை நினைவுபடுத்துங்கள். சில பேர் நினைக்கிறாங்க, ஐயோ அவங்க உக்கிரமாக பேசுகிறாங்க, திட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க ஓப்பனா. நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப அன்பு ததும்ப, ஒரு மெதுவா, ரொம்ப பக்குவமா. ஏம்மா வரலன்னு கேட்டா வீட்டில் போய் பாஸ்டம்மா என்னை திட்டாங்கன்றுவான்.
இது எதனால் சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் வீட்டில் அது செயல்படும். அடுத்த முறை பாஸ்டர் அம்மா திட்டுவாங்களேன்றதுக்காக அனுப்பிடுவாங்கன்ற பயம் உண்டாக்கப்படும் என்பதற்காக. ஆனால் நான் யோசிப்பேன், நான் எப்போ திட்டினேன்? அப்போ நம்ம மெதுவாக பேசுகிறதே திட்டுற மாதிரி கேட்குது. அப்போ ஆண்டவர் என்னென்ன நினச்சாங்களோ எனக்கு தெரியல. ஏன்னா அவர் செயல்பட்ட இடங்களை சில இடத்தெல்லாம் பார்த்தா சர்ச்சே நடத்தியிருக்கக்கூடாது. அது உங்களுக்கு தெரியல. மறந்து விடாமல் என்னை கேள்வி கேளுங்கள். அதற்காகவே உங்களுக்கு நான் இப்போதே சொல்லி வைக்கிறேன். அப்போ கற்பிக்கப்பட வேண்டும் அல்லவா? சில விஷயங்களை ஆண்டவர் போதித்து சொன்னார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ வேதபாரகரை போல் அவர் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வேதபாரகரும் மூப்பரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை எப்படி கொலை செய்யலாம் என்று வகை தேடியும் செய்ய முடியல. ஏனென்றால் ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியினால் அதை இன்ன வகையில் செய்யலாம் என்று அறியாதிருந்தார்களாம். அப்ப ஜனங்கள் அவரை அண்டிக் கொண்ட விதமே ஆச்சரியத்தினாலேயா. ஏன் இந்த ஆச்சரியம்னா, எல்லாரும் தான் போதிக்கிறாங்க, ஆனால் இயேசு போதிக்கிறதுல வித்தியாசம். காரணம், ஒரு ஆள் மாறும்படி அவர் பேசினார். இல்லைன்னா சகையு அப்படி போய் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்க மாட்டான். என்ன கவனிங்க, ஒரு உபதேசிக்கிறவரை, அற்புதங்கள் செய்கிறவரை பார்க்க ஆசைப்பட்டு தானே மரத்து மேலே ஏறினான். ஆனால் இயேசு அவனை பார்த்த உடனேயே, சகைவே நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனேயே ஒரு தொடுதல் வந்துருச்சு சகைவுக்கு. ஆனால் கவனிங்க, பரிசுத்தமும் பாவமும் இணையவே முடியாது. ஆனால் பரிசுத்தர் பாவியோடு இணைந்து கொள்ளுகிறார். என்னங்க இது? பரிசுத்தமும் பாவமும் இணையக்கூடாது. ஆனால் பரிசுத்தர் பாவியோடு இணைந்து கொள்ளுவார். அதனால் தான் இயேசுவை பாவிகளுக்கு சிநேகிதன் என்று அழைத்தார்கள். என்ன அர்த்தம்னா, இந்த பாவிகளுக்கு இயேசு கிட்ட வரணும்னு ஆசை இருந்தது. எத்தனை பேருக்கு அதாவது புரியுதுங்க? என்னதான் அவர் பேசட்டுங்க, நான் போனால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க தானே நல்லா இருப்பாங்க. உண்மையா இல்லையா? என்னங்க இது, பரலோகத்திலிருந்து குதிச்சவர் மாதிரி பேசுகிறாரு. இயேசு அப்படியே தான் பேசினார். நீங்கள் இப்போ யாரையாவது பார்த்து நீங்கள் நின்று பரலோகத்திலிருந்து குதிச்சவர் மாதிரி பேசுகிறீங்க, குதிச்சவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம குதிக்கல, உண்மைதான். அன்னைக்கு பரலோகத்திலிருந்து குதிச்சவரே பேசினார். ஐயோ, இன்றைக்கெலாம் அந்த டைலாக் சொன்னால் அவர் உண்மையாக தான் குதிச்சேன். பரலோகத்தில் இல்லாத உனக்கு எப்படி புரியும் என்று கேட்டிருப்பா. இது நல்ல தேரி இல்லை. மேலேருந்து கீழே குதிச்சவங்களுக்கு தானே தெரியும் குதிச்சது என்னான்னு. உள்ளேருந்தே தவற ஆளுக்கு நமக்கு என்ன தெரியும்? நம்ம பிறந்ததும் குழியில், தமிழ் முடிஞ்சால் அதில் தான் அதிலே தான் குதிச்சு அதிலே தான் குழியில் விழுவோம். இதில் நமக்கு என்ன புரிய போகுது? அதனால் நீங்கள் ரொம்பலாம் கம்பேர் பண்ணக்கூடாது யார் கூடயும். நமக்குரிய லெவலில் நம்ம சிந்திப்போம். ஆண்டவர் அவ்வளோ இறங்கி வந்தார்னா பரிசுத்தம் பாவத்தோட இணையாதுங்க. ஆனால் பாவிகள் பரிசுத்தரோடு இணைய விரும்பினார்கள். இவ்வளோ வல்லமையான இணைப்பதெல்லாம் விருப்பம் இருந்தனால இயேசு அவனுக்கு தோழன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமே படலை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் பிடிக்கும்? இவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொன்ன அவர் வெட்கப்படலை. உங்களுக்கு நான் சகோதரன் என்று சொல்லிக்கொள்ள நான் வெட்கப்படலை. யாருக்கு சகோதரன் சொல்லிக்கலாம்? ஒரே வீட்டில் பிறந்தா தானே சகோதரன், ஒரே ஃபேமிலி. நான் எனக்கு அதாவது உண்மையே இல்லையல்ல, நானா தனியாக பேசிக்கிறேன்னா? ஆமாம் ஆமானாவது சொல்லுங்க, கொஞ்சம் கையெல்லாம் உயர்த்தி ஆமாம் ஆமான்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லாட்டியும், ஏன்னா ஆமேன் ஆகாது, ஆமாம் ஆகும். ஏனென்றால் அப்படியே ஆக கிடவுன்னா ஒருத்தர் ஒரே ஃபேமிலி ஆக முடியாது. நீ கர்த்தருக்குள் ஆமே. ஆனால் பயாலஜிக்கலாக பேசினா ஆமாம், அதுவே எனக்கு பல பேருக்கு புரியாது. ஒரு 9 மணிக்கு மேலே புரியட்டு. இப்படித்தான் குழப்பணும். நல்ல கவனிங்க, சூப்பர் நேச்சுரலாக ஏமேன் தான். ஏன்னா கர்த்தரால் இன்னைக்கு ஒரே ஃபேமிலியில் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கே சந்ததினா எதனால் ஆமேன் போட்டீங்க? விசுவாசித்தபடியினால் தான் ஆபிரகாமுக்கே பிள்ளைகளானோம். அவருக்கா பிறந்தோம்? ஐயோ, வம்பாயிடம் வீட்டில் இல்லை, அவர் சந்ததியில் பிறந்தோமா? நம்மள ஜூயிஷ் பீப்புளா? முகத்தை பார்த்தா தானே தெரியுது. அவங்க இருக்கிற லெவலே எங்கேயோ. ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய லெவலில் அவங்கள விட உயரமாக போயிட்டோமே. விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டோம். காட்டொளிவர மர கொம்புக்கு இருக்கிற பெருமை இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், நீ ரொம்ப பெருமை பாராட்டாத, விழுந்துருவேன். விசுவாசத்தினாலே நிற்கிறாய். ரோமர் 11 வீட்டில் வாசிக்கணும். அருமையான சாப்டர், ரொம்ப நல்ல சாப்டர். எப்பவுமே நான் சொல்லி காட்டுவதற்கு காரணம் நம்முடைய பிழைப்பு அதனால் தான் உண்டாயிருக்கு. வேர் பரிசுத்தமாக இருப்பதனால் தான் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கிறது. ஏமே, root is holy, so are the branches. வேர் பரிசுத்தம், ஆனால் தான் என் கிளையும் பரிசுத்தம். கிளைக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா அந்த கிளை அந்த வேருக்குரிய கிளையே கிடையாது இல்லையா? சுபாவத்தின்படி காட்டொளிவ மர கொம்பு. பிறந்த விதமே காட்டில், வீட்டிலன்னு சொல்லாதீங்க, குணத்தில் காடு, பிறந்தது வீடு. இதெல்லாம் உங்களுக்கு புரிந்ததோ?
சூப்பர் குடும்பத்திலேருந்து வந்தேன்னு யாரும் நினச்சிங்கன்னா அது உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர். கர்த்தருக்கு முன்னாடி இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் சூப்பராக மாற்றினாராம். ஏன்னா இது அவரை வச்சு வந்த சூப்பர். அதில் தான் வியா சூப்பர்னு நினச்சிருக்கோம். ஐயோ, இயற்கைக்கே விரோதமான சுபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தத்துக்குரிய ஒரு கிளையாகவே பிறக்காத எண்ணெய், அசுத்தத்தில் இருந்த எண்ணெய் அவர் வெட்டி இவரோடு ஒட்டி அவரை போல் மாற்றி இருக்கிறார். என்ன அருமையா! இது பயங்கரமான கிராஃப்டிங். நீங்கள் எல்லாம் இந்த கிராஃப்டிங்கை படித்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இது வேறு மாதிரி விஷயம். நல்ல கொம்பு எடுத்து கெட்ட செடியோட ஒட்டுவாங்க. நமக்கு தெரிஞ்சதே அவ்வளோதானே. எவ்வளோ உலகம் தலைகீழ இருக்குது பார்த்தீங்களா? நல்ல ஐயோ, அப்போ தான் அந்த நல்ல கொம்புலேருந்து நல்ல பழம் வருதான். உள்ளேருந்து போகிற சாரணவோ கெட்ட செடிக்கு உரியது. சாரத்தை பற்றி யார் கவலைப்படுறா? தோற்றத்தை பாரு. அந்த ஃப்ரூட்டை விட இது அழகாக வரல, குட்டியிலே பெருசாக இல்லை, எல்லாம் அன்நேச்சுரல். நம்ம தான் சூப்பர் நேச்சுரல். சொல்லுங்கள், ஏதோ இல்லாததை இருக்கிறது போல காட்டுறது அன்நேச்சுரல். இல்லாததை இருக்கிறது போல காட்டுறதுன்னு சொன்னேன். இல்லாததை உண்மையாகவே இருக்கிறதாய் மாற்றி காட்டுவது சூப்பர் நேச்சுரல். ஆமேன், ஆமேன், ஆமேன். இது இயேசுவால் மட்டுமே வந்தது. அதனால் நம்ம டூப்ளிகேட்டே கிடையாது. எத்தனை பேருக்கு அது புரியுது? நம்மலாம் ஒரிஜினல். நீங்கள் அதனால் நான் ஏதோ டூப்ளிகேட்டாக மாற்றி அலையப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று வேறு விதமாய் உங்களையே நினைத்து கொள்ளாமல் சரியாக நினைத்து கொள்ளவே சொல்லித்தருகிறார் கர்த்தர். நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். அப்போ கற்பித்தா சும்மா வர உபதேசம் அல்ல, ஆளையே உருமாற்றுகிற உபதேசம். அப்போ ஒரு அன்பே கற்பிக்கப்படுகிறது, ஒரு அன்பே கற்பிக்கப்படுகிறது. கற்றுத்தருகிறார் அன்பை பற்றி. அப்போது அவராலே அன்றி அந்த அன்புக்கு அர்த்தமே இல்லை. அப்படி சொன்னாரே. இப்போ பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச வேண்டும். அதற்குத்தான் இன்று நான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். பிறகு நான் அதை இப்போ சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், 22. உலகம் ஏன் தன்னுடையதை சிநேகித்திருக்கும்? நாம் உலகத்தாராய் இராதபடியினாலும். எங்கே இருக்கிறது? 19. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும். உலகம் உங்களை, அப்படி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உலகத்தால் பகைக்கப்படுவார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனா மகளா என்பதை அதை வைத்தே அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் 22, நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாவத்துடைய உண்மையான காரியத்தை உனக்குள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு இடைப்பட்டால் தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ பரிசுத்தம் பாவத்தை என்கவுண்டர் பண்ணலனா பாவம் என்னதென்று யாருக்குமே புரியாது. இப்போ பாவிகளுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம வைத்துக் கொள்ளலாம். உன்னை விட நான் பெற்று, என்னை விட நீ பெற்றா இருக்கலாம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? எனக்கு புரிந்தாலும் ஆமான்னு சொல்லுங்க. இங்கே தானே இருக்கிறீர்கள், என் கண்களை பாருங்கள், வீட்டிலே சென்று வாசித்துக் கொள்ளலாம். நான் கேட்குறேன், பாவிகளுக்குள்ளேயே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சா எப்படி வைக்கலாம்? மொத்தத்தில் பாவிகள்னு அவங்களுக்கு தெரியாது, அது வேறு விஷயம். ஒன்றை விட ஒன்று பெற்று ஆயக்காரன் பரிசேயனுடைய ஜெபங்களை பார்க்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த கூட்டம் ஒன்று தன்னையே மேன்மையை நினைக்கிறது, ஒன்று தன்னை பற்றி நினைக்க ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட கூட்டங்களிலே தன்னை மேன்மையை நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் நல்லவர்கள். ஆனால் ஆண்டவருக்கே பொறுக்காம பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே. இது எந்த அளவுக்கு பொறுக்காம போச்சுன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியணும். ஆலயத்தை விட்டே ஓடி போயிட்டார் ஆண்டவர். லூக்கா 18. என்ன சிஸ்டர் தப்பாக சொல்கிறீங்க வியாக்கியானம்? இல்லை, அவர் அங்கேருந்து ஓடி வெளியில் வந்து நின்றுட்டார். ஏன்னா அந்த ஜெபம் தாங்கலை அவர். நிறைய நேரம் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கிறதா நினைக்கிற ஜெபம் அவரையே ஆலயத்தை விட்டு வெளியே அனுப்பிடுச்சுன்னா இது நமக்கே தாங்காது. அது சொல்லி கொடுத்தா தான் தெரியும். இப்போ அவனுக்கு விவரம் தெரியல பாவம். அவன் ரொம்ப பரிசுத்தமாக ஜெபம் பண்ணுறதா, அவன் ரொம்ப பெரிய ஜெபம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான் பாவம். எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போட்டு மறக்காமல் அவன் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டும்போது ஒருத்தருக்கு காதை அடைத்து கொண்டு ஓடியே போயிட்டார் வெளியில். ஏன்னா பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் சொன்னவனே அவன் பக்கத்தில் போய் நின்றார். ஏன்னா இரக்கம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான், அவன் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அப்படிப்பட்டவருக்கு தான் ஆண்டவர் வேணும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? இப்போ முதல்ல சிக்னஸ் இருக்குன்னே தெரியாத ஆள் வைத்தியம் நம்ம அதிகமா நிறைய நேரம் பைபிளும் அப்படிதான். அதெல்லாம் உதவாதவங்களுக்கு, பலவீனமானவங்களுக்கு, தேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு. எனக்கு எதுக்கு? இப்போ நான் அப்படிலாம் நினச்ச காலம் இருந்தது. அதனால தான் பெரியவர் இடைப்பட்டு இதை இப்போவே இறக்கலைனா உலகம் தாங்காது.
என்று முடிவுக்கு வந்தபடியினால் இறக்கினார். நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்தபடினால் ரட்சித்தார். தேங்கா நம்மளை விட பெட்டர் பீப்புள் வெளியில் இருக்கிறனால தான் நம்ம முதல்ல ரட்சிக்கப்பட்டோம். ஆமீன். அது எப்போ இவ்வளோ பெரிய வெளிப்பாடு தெரியுமா? ஏற்ற நேரத்தில் என்னை ரட்சிக்காமல் போயிருந்தால் உலகம் தாங்கி இருக்கா. வெளியில் இருக்கிறவங்க என்னை விட பெட்டரானால் தான் டைம் கொடுத்து வச்சிருக்கிறார். உண்மையா இல்லையா? நீங்கள் ஒத்துக்கொண்டால் பாக்கியவான்கள். அப்போது கர்த்தர் இவ்வளோ அழகாய் சொல்லி தருகிறார். நன்றாக கவனிங்க. நான் நினச்சேன் சிக் பீப்புளுக்கு தான் வேதம். நான் நல்லா தானே இருக்கேன். அப்போ விவரம் தெரியல பார்த்தீங்களா? நல்லா இருக்கேன்னு நினைக்கும் போதே நாறிக்கொண்டு இருந்தேன். அதை ஆண்டவர் கிருபையாய் புரிந்து கொண்டு இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்காவிட்டால் பிள்ளை ரட்சிக்கப்படாது என்பதை அறிந்தபடினால் தான் நம்மை என்ன செய்கிறார்? தாழ்த்துகிற, இல்லை என்றால் நம்மை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிற பாதைகளை கிருபையாய் அனுமதிக்கிறார். இன்னைக்கு கவனிங்க, ஆண்டவர் சில வெற்றியெல்லாம் கற்பித்தார். உலக சிநேகம்னு ஒன்று உண்டு. உலகத்தில் சிநேகம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நான் கொடுக்கிற அன்பும் உலக சிநேகமும் ஒன்று இல்லை. இதை நான் கற்பிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் போதிக்கும் பொழுதே ஒரு ஆளுக்குள்ள அன்பு பிறப்பிக்கப்படுகிறது. கவனிங்க, there's a connection between heaven and earth. கர்த்தர் ஒரு டிரான்ஸ்மிஷன், அதாவது உட்பிரவேசிக்கிற ஒன்றை கொடுப்பதற்கு முன்பாக வார்த்தையின் மூலமாகவே அனுப்பிவிடுகிறார். பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயங்களுக்குள் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டது. யாருக்காவது எங்க இருக்குன்னு தெரியுமா? ரோமர் 5:5. பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் ஆவியானவருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, என்னை கவனிக்கிறீங்களா? என் கண்ணை தயவு செய்து எல்லாம் பாருங்க, ஒரு மாதிரி இழுக்கும். அதனால தான் உங்களை அப்படி பார்க்க சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? சத்தியத்தினால அன்பு வரலனா ஒரு நாள் இருக்கிற அன்பு ஓடிடும். உள்ள இருந்தது காணாமல் போய்விடும். உண்மையா இல்லையா? ஐயோ, நீங்க ரோமருக்கு போகணும். ரோமர்னா யாரு? நல்ல வேலை, எங்க பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லாதருங்க. ரோமரிலே 5வது அதிகாரத்திலே இதெல்லாம் இப்போது வருகிற இணைப்புகள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளட்டும். யார் ஐயா அது? நன்றாய் கவனிங்க. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குமா? பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கு. அறிந்து, நாங்கள் அறிந்து, என்னென்றது சப்ஜெக்ட்ல இல்ல, ஆனா கனெக்ஷன் வரனால சொல்றேன். நன்றாய் கவனிங்க. பொறுமை, உபத்திரவத்துல பொறுமை வரும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? நல்லா வாடுறவங்களுக்கு பொறுமையே இல்லைன்னு அர்த்தம். ஐயோ சிஸ்டர், என் பிள்ளைய நல்லா வளர்த்துட்டு இருக்கேனே, அதான் பொறுமை இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்னைக்கே கூடு, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அந்த மாதிரி வளர்க்குறாங்க. ஏசாவுக்கு இந்த புத்தி வந்தது காரணம் அவங்க அப்பா. இப்பவே கொடு, இல்லைன்னா சாவே. என்ன ஒரு ஆட்டிடியூட் இதெல்லாம்னா, வாழ்க்கையில ரொம்ப அலையறவங்களுக்கே இருக்கிற குணம். உண்மையாவே ஏசா அலைகிறவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரொம்ப அலையிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பொறுமையே இல்லாம கேட்கறவங்க. நான் ரொம்ப பொறுமைக்கு போகணும்னா ஒரு ஆள் ஆண்டவர் உபத்திரவத்தில் நடத்துவாராம். ஏன்னா அப்படி உபத்திரவத்தில் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். பொறுமை என்ன செய்கிறதா? குணாதிசயத்தையே மாற்றுகிறது. அது பரீட்சை, தமிழ் வார்த்தை பரீட்சை. பட் இன் இங்கிலீஷ் இட் கம்ஸ் as கேரக்டர், ரைட்? உபத்திரவத்தில் perseverance வரும்பொழுது perseverance produces character and character hope, and the hope will not disappoint you, for God has poured out his love into our hearts through his Holy Spirit. இப்போ நல்லா கவனிங்க, நல்லா பாருங்க. என் கண்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தில் நான் முடிக்க போகிற சில நிமிடங்கள் உண்டு, ஆனால் எப்பொழுது என்று சொல்ல மாட்டேன். நீங்க கவனிக்கணும், அதனால தான் கவனிக்கணும். இப்போ கவனிங்களேன், நான் யோசிக்கிறேன், ஏன் அன்பு ஒரு உணர்வாக இருந்தால், அன்பு ஒரு, அதான் எமோஷன், இங்கிலீஷில் சொன்னால் தானே புரியும். அன்பு ஒரு ஃபீலிங்காக இருந்தால் அது பாட்டுன்னு இருக்குது. ஃபீலிங்லலாம் அன்பு ஓடாதுங்க ரொம்ப நாள். ஏன்னா உபத்திரத்தில் இருக்கிற ஆளுக்கு உபத்திரம் ஃபீலிங்காக இருக்குங்க. கடித்து குதறி விடுகிற கோபம், எரிச்சல். அவங்க நல்லா இருக்கும்போது நான் நல்லா இல்லை, அவங்களுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர், எனக்கு கொடுக்கல, அப்படி போவோமே. அவங்களுக்கெல்லாம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறா, எனக்கு தரல. அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கேட்குற விஷயம் அவங்கக்கிட்ட இருக்கு, எனக்கு இல்லை. இந்த அர்த்தம் இன்னும் ஆழமாக போதா? அதனால் பொறாமை, அதனால் எரிச்சல், அதனால் காய்மாகாரம், அதனால் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே எங்கெங்கே அன்பு இருக்கும்? உங்களை விட நல்லா இருக்கிறவங்கள பார்த்து அன்பு செய்யுங்களேன் பார்ப்போம். இப்படி போட்டுருவோமே. என்ன சிஸ்டர் இப்படி உடச்சிட்டீங்க விஷயத்தை? நானும் ஏஞ்சலை போல வந்து ஏஞ்சலை போல போயிட்டுருக்கேன். இது ஆம்பளைங்களுக்கும் பொருந்தும்.
இல்லையா? ரொம்ப எல்லாம் நல்லா போகுதுன்னு நினைக்கிறதெல்லாம் சும்மா தோற்றம்தான், தொடப்படுகிற வரைக்கும் தான். உங்களை போல நானும் இருந்தால் நானும் பேசக்கூடும் அப்படின்னாரு ஒருத்தர். யார் தெரியுமா? சாதாரண பிரச்சனையில் இருந்தவர் இல்லை, யோபு. உங்களை மாதிரி நானும் தான் ஏன் பேசுவேன், நல்ல வியாக்கியானமா. அப்போ தான் ஆவி வந்தது, சிலிர்த்தது, உடம்பெல்லாம் பேசுறது. அவசரப்பட்டு ரெவலேஷன் கொடுக்காதீங்க யாருக்கும். அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு போனால் தான் ரெவலேஷன் என்னன்னு தெரியும். இப்போ நம்ம அந்த பாதையிலே கடக்காமல் உடனே ரெவலேஷனில் போயிடக்கூடாது. கஷ்டம் என்னன்னு தெரியணும் முதல்ல. அந்த டெப்த்தெல்லாம் வித்தியாசமானது ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் அவசரப்பட்டு எதையும் கொடுத்துறாதீங்க, ஆண்டவர் கொடுத்தாருன்னு. அப்போது கர்த்தரை தாங்க முடியாமல் சொல்லிட்டா, என்ன ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார், அறிவில்லாமல் பேசுகிறான்ட்டார். இந்த வார்த்தையில் எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிளில் தான் இருக்குது. அறிவு கெட்ட வார்த்தையால் பேசுகிறான்பான். யோபு கூட சொல்லல அந்த வார்த்தையை. யோபுக்காக ஆண்டவர் சொன்னார், நீ ஆலோசனை நான் அறிவில்லாமல் பேசுகிறேன், ஒழுங்காக இரு. ஏன்னா என் ஃப்ரெண்டு யோபு உனக்காக ஜோம் பண்ணலன்னா உன்னை நான் அவ்வளோதான்ட்டார். அந்த மாதிரி வாய் சில பேருக்கு. ஆறுதல் சொல்ல போய் ஒரு ஆளை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க வார்த்தையாலே. தேவையாது. அப்போது ஒரு உபத்திரவத்தில் போகிற ஆளுக்கு பொறுமையை கொடுக்குறாருன்னா எதற்கு கொடுத்தாரான்னு தெரியுமோ? சொல்லுங்கள். குணத்தை மாற்றுவதற்கு. ஆமென். அப்போ உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு தாவீது சொன்னதற்கு காரணம், அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ மூல அறிவில்லை, இருதயம் கற்றுக்கொண்டது. இருதயம் கற்றுக்கொண்டது என்றால் என்னத்தை? நான் தேறி இருக்கிறேன், இப்போ நான் மாறி இருக்கிறேன்னு அர்த்தம். நிறைய பேர் மூளை அறிவில் தேரலாம், ஆனால் ஆள் மாற மாட்டாங்க. எவ்வளோ பைபிள் படித்த ஆள் மாறலன்னு என்னங்க பிரயோஜனம்? ஒரு கொஞ்சம் படிச்சிருந்தாலும் புத்தி மாறி இருந்தால் நல்லது. நிறைய படித்து மூளை வீங்கிறத விட அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. ரொம்ப படித்தவங்களாம் இழைச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற, நீ நல்லா படிக்கிறது எங்கன்னா இருதயத்தில்னா, கர்த்தர் சொல்லுகிற உன் ஆளே நான் அதான் தன்மையை நான் என்ன செய்கிறேன். இப்போ என்ன கவனிங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான தேரி. உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும் என்றால் பொறுமை கேரக்டரையும் குணாதிசயத்தையும் கொடுக்கும்போது நம்பிக்கை இருக்கு. See, even if you go through all sort of trials and tribulations in your life, or even the sufferings, there's a lot of hope for somebody who has allowed that word to work in their hearts. இருதயத்தில் வார்த்தையை கிரியை செய்ய அனுமதிச்ச ஆளுக்கு தான் ஹோப். சிம்பிள். அந்த ஹோப்புக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அன்பு. If you are a person of hope, you are a person of love. கரெக்டா? நான் ஃபியூச்சர் இருக்கு எனக்குன்னு என்ன நம்பிக்கையில் பேசுறேன் தெரியுமா? நான் நல்லா ஜெபிச்சனாலும் இல்லை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது பைபிளில்? நான் நல்ல பைபிள் படிச்சனாலும் இல்லை. நல்ல கவனிங்க. படிப்புக்கும் போதிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தரை அனுமதிச்சு ஒரு ஆள் உபத்திரவத்தில் பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்வதே வசனம். இந்த வசனம் ஒரு ஆளை மாற்றுகிறது என்பதற்கு ஒரு அறிவு எங்கே வந்தது என்றால், நமக்குள்ளே என் குணம் மாறுது. என் குணம் மாறும்போது ஒரு நம்பிக்கை இருக்குங்க. என்ன நம்பிக்கைனா, எனக்குள்ள இன்னும் அன்பு இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அன்பு இழக்கலைங்க, மாறாக அன்பை ஆண்டவர் பெருக பண்ணி இருக்கிறார். நீங்க நம்பிக்கைக்குரிய ஆளுனா வெளியில தேடக்கூடாது நம்பிக்கையை. உலகம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்காதியா? அம்மா கவனிச்சிங்களா? உலகம் உங்களுக்கு நம்பிக்கை, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கே, உனக்கு யார் ஃபியூச்சரை தருவான்னு கேட்குறாங்கல்ல. உலகம் யார் நமக்கு நன்மையை காண்பிப்பான், நமக்கு நன்மையை காண்பிப்பவன் எவன் என்று சொல்லி கேள்வி கேட்கிறதா. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ நன்மையை வெளியே தேட முடியாது, நம்பிக்கையை வெளியில தேட முடியாது, நம்பிக்கை உள்ள இருக்கு. அப்போ ஒரு ஆள் கஷ்டத்தில் கூட அன்புள்ள ஆளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹோப் இருக்குன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். Amen. If your love is alive still in your hearts after all the struggles you went through in your life, you are a person of hope. Powerful. இதெல்லாம் வேலை மாற்றம், சரீரத்தில் வந்த சுகம், இல்லைன்னா கல்யாணம், திருப்பு முனைகள் என்று நான் பேசவே இல்லை. Change happens on the inside of you. வெளியில் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு தெரியும், எனக்குள்ள நடந்து கொண்டு தான் இருக்கு. வெளியில் இருக்கிற ஆளுக்கு தெரியாது. ஒரு வாட்ச்மேனுக்கு தெரியுமா விடிய காலம் வரப்போகுது. சும்மாவா காத்திருக்கிறேன்? எப்போவுமே இருட்டாக போகுது. எப்போவுமே இருட்டாக இருந்தால் அவன் வாட்ச்மேனாகவே இருக்க மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, வாட்ச்மேன் வேலையை எனக்கு நைட்டில் தான்ப்பா அப்படின்னா, என் விடியல் வந்தால் நான் ஓடிடுவேன்னு அர்த்தம். எங்கே இந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு வருகிறது என்று அர்த்தம். அப்படின்னா அந்த விடியல் நிச்சயம் என்பதனால் தான் காத்திருக்கிறான். சங்கீதம் எல்லாம் சங்கீதத்தில் வருது. 130 வீட்டில் வாசித்து பார். கர்த்தர் ஒரு காத்திருக்குதலை கூட நம்பிக்கையில் வைத்திருக்கிறான். அப்போ யூ வெயிட் அப்பான் தி லார்ட், யூ வெயிட் அப்பான் ஹிஸ் வேர்ட். ஆண்டரோட நான் காத்திருக்கிறேன் பாட்டு பாடுறதில்லை, வசனம் சொல்லுகிறபடி நம்பி இருக்கிறேன். God has promised you something, wait upon the word. அப்படியே என்னத்தோம், வார்த்தை நிறைவேற வரைக்கும் காத்திருக்கணும். அப்படின்னா நீங்களும் நானும் வார்த்தை நிறைவேற்ற முடியாது, சொன்னவர் தான் நிறைவேற்றுவார். All able. He is the only one who is all powerful. அப்படின்னா அவர் ஒன்றை செய்யாத வரைக்கும் மாறாத சிச்சுவேஷன் என்று அர்த்தம்.
அப்போ இதுக்கு காத்திருக்க பொறுமை வேணும்ல. ஆமென். குணம் மாறும்ல. அப்போ ரொம்ப நாள் காத்திருந்து 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 நான் செத்துருவேன். எத்தனை பேருக்கு அந்த செத்துற அர்த்தம் புரியுது? நான் செத்து விட்டேன், கர்த்தருடைய சுபாவம் எனக்குள் உருவாக. இப்போ எனக்குள்ளே பார்த்து இந்த அன்பு இருக்கும்போதே பெரிய ஹோப்புங்க. நல்லா கவனிங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப உபத்திரவப்பட்டேன், எனக்கு வந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்திருந்தா நீங்களாம் அப்படி இருக்க முடியாது, நான் ரொம்ப ரொம்ப மன்னிச்சுன்னு சொல்லிட்டே கசப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஹோப்பே இல்லை. எழுதி வச்சுக்கலாம், இவங்களுக்குலாம் ஹோப்பே கிடையாது, இவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் கிடையாதுன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்யூச்சர் இறக்குறவங்க இருக்காங்க. எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். ஜஸ்ட் லிசன் டு திஸ். கஷ்டப்பட்டது உண்மை, ஆனால் ஃப்யூச்சர் இல்லைன்னா ஒரு பிள்ளை கஷ்டப்படுது ஆனால் ஃப்யூச்சர் இருக்குது. ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டுச்சு, ஃப்யூச்சர் இல்லை, என்ன வேஸ்ட். கஷ்டம் எல்லாருக்கும் தான் வருது, ஆனால் ஒரு ஃப்யூச்சர் வேணும்ல. ஆண்டவர் சொல்லுவது நல்ல கவனிங்க, கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கு, ஃப்யூச்சர் வேணும்ல. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ஐயோ, அதனால தான் வார்த்தை கிரியை செய்கிறதுமா. எனக்கு கவனிங்க, இப்போ நான் முடிக்கணுமே, அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லணுமே. நான் வந்து அவர்களிடத்தை பேசாதிருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது என்றால், இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசலைன்னா பாவம் இல்லைன்ட்டாரு. அப்போது ஒரு பரிசுத்தத்தை சந்திச்சாதான் என் பாவத்துக்கு விளக்கம். இருட்டிலே இருக்கிற வரைக்கும் இருட்டு எல்லாருக்கும் ஒன்று தான். ஒரு வெளிச்சத்தின் கதிர் உள்ள வரும்போது தான் அடே அப்பா பக்கத்தில் இருந்தது இது வரைக்கும் பேயான்னு தெரியும். ஆனால் நான் அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய். பயமும் இருட்டும் ஒன்று தான். உண்மையா இல்லையா? அப்போ இயேசு வந்தாதானையா வித்தியாசம். சொன்னார், நான் வந்துட்டேன், அதனால வித்தியாசமும் வந்து விட்டது. இப்போ நீ எனக்கு இருட்டுனா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னா மவனே, ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்ட்டார். ஐயோ, உங்களுக்கு புரியுதா? எனக்கு வெளிச்சமே தெரியாதுன்னா பரவாயில்ல, ஏன்னா வெளிச்சம் வரல. வெளிச்சம் வந்த பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னா வந்து எல்லாவற்றையும் காட்டுகிறது வெளிச்சம். அதுக்கு முன்னாடி எல்லாமே இருட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருட்டை அப்படியே யோசித்து பாருங்களேன். இப்போ ஃபுல்லாக இருட்டு, பக்கத்தில் இருக்கிறவங்களும் யாருன்னு தெரியல, அவங்க பல்லு காட்டினாலும் நமக்கு தெரியாது, உண்மையாகவே பல்லு காட்டினாலும் தெரியாது, சிரிச்சாலும் தெரியாது. இருட்டில் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா அது இருட்டு. நான் சொல்கிற இருட்டு சாதாரண இருட்டில் வெறும் இருட்டு. ஐயோ, எத்தனை பேருக்கு அதெல்லாம் இமேஜின் பண்ண முடியும்? கொஞ்சம் கூட லைட் இல்லாத இடம், எல்லாம் ஒன்று தானே. இப்போ நான் நினைப்பேன், நான் ரொம்ப பெட்ருப்பா, ஏன்னா என்ன போல ஒரு ஆள் இல்லை நான் இங்கே நினைக்கிறேன். அது உள்ளே இருக்குது, அது வேற இருட்டு. வெளியில் இருட்டு, இது உள்ளே இருக்கிற மகா பெரிய இருட்டு. ஏன்னா இது நினைக்குது நான் பெட்ருன்னு, பக்கத்தில் இருக்கிற ஆளும் நினைக்கிறது நான் பெட்ருன்னு. ஐயோ, இந்த கொடுமை ஆண்டவர் ஒருத்தர் தான் சகித்து கொண்டார். இதில் திடீர்னு ஒரு லைட் அப்படி வரும்போது டக்குன்னு வெளிச்சம் வருது. யாருக்குள்ளே? நமக்குள்ளேயே வருது. ஓ, இதுதானா நான் இம்மா நேரமும் இப்படியா உட்காந்துருந்தேன். சில பேர் அவசரத்தில் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உள்ளே இருக்கிறது வெளியே திரும்பி இருக்கும். சில பேர் துப்பட்டாவே மாறி இருக்கும், பேண்ட் கலர் மாறி இருக்கும். இப்போ நம்ம லைட்டில் போட்டு வந்தோன்னா கொஞ்சம் மேட்ச் எல்லாம் தெரியும். இங்கே லைட்டில் இல்லாமல் வந்தோன்றதும் தெரியும். ஏன்னா போட்டு வந்தாலும் என்ன சிஸ்டர் ஆச்சு உங்களுக்கு, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, அப்போ தான் பார்ப்பாங்க வெளிச்சு. அட கடவுளை, இதுக்கு இந்த துப்பட்டாவா போட்டே நான் வெள்ளேன்னு நினைச்சேன் இல்லையா? அப்போ வெளிச்சம் வந்த ஆளு இனிமேல் என்ன செய்யக்கூடாது? சாக்கு போக்கு. ஆமாம், வெளிச்சம் வந்தாலும் சில பேர் இல்லாத மாதிரியே நடந்துக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதான் சபையில் என்ன அசைவு இருந்தாலும் அப்படியே இல்லாத மாதிரியே இருப்பாங்க சில பேர். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்காங்களாம். யாருக்கு பிரச்சனை? இப்போ அப்படியே என்னதான் ஆண்டவர் உழுக்குனாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்களாம். நீ என்னாலும் கையோமையும் கத்திக்க கீழே கூட ஊந்து அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன ஆண்ட தொல்லை ஒன்றை தொட வேற வழி இல்லை அவருக்கே. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை தொட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு அவருக்கு தெரியும், ஆனால் தொட மாட்டான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு தான் தேவைப்படுது ட்ரீட்மெண்ட். உருளுது பார், ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் அவங்க இடம் கொடுத்துருக்காங்க, அதனால உருளாங்க. இவங்க இடம் கொடுக்கல, உருட்டுனாலும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேருக்கு அது நம்மளை மாதிரி ஆண்டவரில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? தொட இடம் கொடுத்தா தொடரேன், பிடுங்க வேண்டியது தன்னால் பிடுங்கப்பட்டு போகும், நாட்ட வேண்டியது நாட்டப்படும். இதில் போய் நம்ம எதுவும் செஞ்சிட்ருக்க முடியாது. அப்போ நான் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணுமா இல்லையா? நான் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு அவராக இறங்கட்டுன்னா அது எப்படி? அவனை சொருகிட்டா போவார். சில பேர் சொல்லுவாங்க டங்ஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு வரணும். ஆனால் எங்கள் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹாஹா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நான் பிச்சுக்கிட்டா பேசுவார். நாக்கு என்னதியா? நான் ஃபெய்த்தில் விட்டு கொடுக்கணுமா இல்லையா?
இப்போ ரெண்டு இணையணுமா இல்லையா? ஃபெய்த்து தான் கிரியை செய்து, ஃபெய்த்து தான் அவரை பிரியப்படுத்துதுன்னா அப்போ விட்டு கொடுத்தா தானே அது ஒரு மாதிரி போகத்தான் செய்யும். அந்நிய பாஷையில் நாக்கு வேறு மாதிரி உருளத்தான் செய்யும். பழகின பாஷையில் தான் நாக்கு நான் சொல்கிறபடி புரியுதா? அப்போ அவர் சொல்கிறபடி நாக்கு திரும்பணும்னா ஏன் இஷ்டப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் விசுவாசம் அல்லவா? அப்போ கர்த்தர் கற்பிக்கிறார். இப்போ என்ன சொன்னா பாருங்க, நான் பேசலைன்னா உனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேசிட்டேன் அப்படின்னா என்ன? நான் பேசினாலாம் உருப்படணும்னு அர்த்தம். நீ உருப்படலைன்னா என்ன அர்த்தம்? நான் பேசாத மாதிரி காட்டிக்கிறேன். நிறைய பேர் அப்படி நிற்கிறோம்ல, காதில் விழுந்தாலும் விடாத மாதிரி போவாங்க. கேட்டாலும் சொல்லுவாங்க, கூப்பிட்டீங்களா? சர்ச்சில் இது நடக்குது. ஆண்டவர் முன்னாடி, கூப்பிட்டீங்களா ஆண்டவர்? ஐயோ எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறது எங்கே போனாலும் தப்ப முடியாது. எனக்கு தெரிகிற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காரு. எத்தனை பேருக்கு அது புரியுது? நம்ம கூப்பிட்டு மற்றவங்ககிட்ட நடிக்கலாம், ஆனால் ஆண்டவன் கூப்பிட்டு யாரும் நடிக்கிறது இல்லை, நடிக்க முடியாது. ஆண்டவர் தெளிவு, ஐயோ நான் பேசலைன்னா உனக்கு பாவம் இல்லை, நான் பேசிட்டேனே. பாவம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீ யாரும் செய்யாத கிரியை செய்யலைன்னா பரவாயில்லப்பா, நான் செஞ்சுட்டேனே, எவ்வளோ வல்லமையான, நீ தப்பவே முடியாது. நான் எதையோ சொல்ல வந்தால் அதை சொல்லலை, உங்களுக்கு அதாவது தெரியுமா? கர்த்தர் போதிக்கும் போது என்ன நடக்கும் அதை கண்டினியூ ஆகுது நெக்ஸ்ட் வீக். ஆனால் கர்த்தர் இவ்வளோ தெளிவாக சொல்லுகிறேன், வெளிச்சமாக வந்திருக்கிறேன்னா இருட்டில் இருக்கிற ஆளுக்கு வித்தியாசம் தெரியாது. எவ்வளோ பேர் சொல்ல முடியும், இயேசு வந்தா நான் தரிசனத்தில் அவரை பார்க்கல, ஆனால் அவர் எனக்குள்ளே வந்தான்னு தெரியும். இருட்டுக்குள்ளே வெளிச்சம் வந்தால் தெரியாது, அதுதாங்க ஆண்டவர். இப்போ கர்த்தர் பேசுனா புரியாத மாதிரி நம்ம இருக்க வேண்டாம், அவர் புரியும்படி தான் பேசும். அவர் அவங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி, இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு புரியும்படியாக அவருடைய சொந்த பாஷையில் பேசுகிற தெய்வம். ஏனென்றால் அவருக்கு எல்லா பாஷையிலும் எல்லா பிள்ளைகளோடும் பேச முடியும். ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளையோடு பேச முடியும். அதுதாங்க இருக்கிற பிரின்சிபல். ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைகிட்ட எப்படி பேசும். அது எந்த வயசில் இருந்தாலும் அந்த பிள்ளை தகப்பனுக்கு பிள்ளை தான். ஏமே இப்போ பாருங்க, சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் பேச மழை இல்லைன்னா அவங்க நான் நிறைய நேரம் போய் நான் ஏன் மாறி போயிட்டேன். ஒரு பிள்ளைகிட்ட பேசுனா நம்ம பாஷையே மாறும். பெரியவங்க மாதிரியே பேசியிருக்கோம். என்னைக்கே ஒரு பிள்ளை செல்லம் அதுக்கேற்ற மாதிரி என்னடா, நான் நாய்கிட்ட பேசும்போது என் லாங்குவேஜே மாறும். என்னை பார்க்குறவங்க அப்போ இது என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியல, நல்லா தானே இருந்தாங்க. ஏன்னா நாயை பார்க்கும்போது அதுக்குரிய பாசத்தில் நான் பேசுகிறது என் பாஷையே மாறும். ஏன்னா அது நாயோட லாங்குவேஜ். குழந்தைகிட்ட பேசும்போது குழந்தை போலவே நாம் மாறுகிறோம். ஏன் நம்ம பாஷையில் அதுக்கிட்ட பேசுறது. சில பேர் வியாக்கியானமாக பேசுவாங்க. See, I'm telling you something, you better obey. You see, அது 1.5 வயசில் உட்காந்து டிங் 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 டிங். when mama says no means no. அது நோனாலே முதல்ல என்னன்னு தெரியாது. நீங்கள் என்னவோ ஆண்டவரையும் அப்படியே நினைக்கிறீங்க, எனக்கு உள்ளேயே போக மாட்டேங்க திணிக்கிறார். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வாய் பெருசாக இருக்கோ அவ்வளோதான் போடுவார். எவ்வளோ தூரம் உள்ளே போனால் சரிக்குமோ அதைத்தான் அனுப்புவார். சில பேர் அம்மாக்கள் திணிப்பாங்க பார்க்கணும், அவங்க வாயின்னு நினச்சே திணிப்பாங்க. எங்கள் அம்மா எப்போவுமே நினைப்பா, ஐயோ பாவம் எவ்வளோ பாசக்கார தாய் என் தாய், அவங்க வாயில் போட்ட கவலத்தையே எனக்கும் திணிச்சாங்கன்னா அது அப்புறம் போகும்போது துப்புரம் தெரிஞ்சுதான் பாதி வெட்டுவாங்க அந்த ஃபோர்ஸ். ஏன்னா அவங்க ஒரு வாய் எனக்கு ஒரு வாயின்னு ஊட்டும் போது எந்த வாயில் எது போதுன்னு தெரியல. அப்படி சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டுறாங்க. ஏன்னா அதுலையாவது எக்ஸ்ட்ரா அடிக்கலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்பா நினச்சிக்குவார், ஐயோ பாவம் என்ன தியாகமாக என் மனைவி பிள்ளைய வளர்க்குறா பாரு. இது வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது, புள்ள வளருதோ இல்லையா, இது வளருதில்ல, அதுலையா தெரியணுமா இல்லையா? ஆனாலும் நம்புறாங்க. அப்போ தேவன் திணிக்கும் போது கஷ்டப்பட்டு திணிக்க மாட்டார். ஐயோ எனக்கு புரியவே இல்லை, ஆனால் பேசுறாருனாலே புரியுதுன்னு அர்த்தம். புரியாத பாஷையில் அவர் பேசினதே இல்லை, புரியாத அளவிலும் திணித்ததும் இல்லை. தேவன் எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள பிரியமோ அந்த அளவுக்கு இறங்கும். ஆனால் தான் the solid food is for the mature, not for the infants. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பயிற்சியில் இறங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாலிடாக கொடுப்பார். எனக்கு நீதியின் வசனமே வேண்டாம், சும்மா அப்படி தாளாட்டி அனுப்புங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஆனால் அப்புறம் வளராது வாழ்க்கை, அதுதான் வித்தியாசம். ஆனால் தேவன் எப்பொழுதுமே போதிக்கிறவர், நம்மை உருவாக்க முடிய போதிக்கிறார். எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருக்கு கொஞ்சம் நன்றி சொல்லலாமா? தேவனை நீ எவ்வளோ நல்லவர்ப்பா, எங்களை நேசிக்கிறேன், சபையை நேசிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ சொல்லித்தர காரியங்களுக்கு புரியாமலேயே போய்விடுமே. நன்றி இயேசுவே.
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க உங்க சொந்த பாஷையில் கொஞ்ச நேரம் ஒரு நண்பன் கிட்ட பேசும்படியாக அழைத்திருக்கிறார் அல்லவா? நம்மை சிநேகிதர் என்றும் அழைத்தார் அல்லவா? சொல்லுங்க. நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று அழைக்கிறதில்லை, ஏனென்றால் ஊழியக்காரன் தான் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஆனால் நான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன், அதனால் உங்களை சிநேகிதர் என்கிறேன் என்றும் சொன்னார். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடா கோடி நன்றி. எங்களோடு இடைப்பட்டு பேசுகிற உங்களுடைய வைராக்கிய அன்புக்காய் ஸ்தோத்திரம். லார்ட், யூ இன்டென்ஸ்லி லாங் ஃபார் us, O God. You are intensely longing for our love. Oh, we just want to say thank you, Holy Spirit. எங்களிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிற உங்களுடைய அன்பு ரொம்ப பெரியதுப்பா. எங்கள் தகுதிக்கு மிஞ்சினதப்பா, எங்களுடைய எல்லா யோகிதைக்கு மிஞ்சினது சுவாமி. நீர் இவ்வளவு பொறுமையாய் எங்களை நடத்தினதற்கு நாங்கள் பாத்திரவான்களே இல்லை. எங்களை ரட்சித்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களோடு பேசி வருகிறீரே. எங்களுக்கென்று ஒரு சபையை காலங்களில் கொடுத்தீரே சுவாமி. எங்களை வளர்க்கும்படியான சத்தியங்களை அனுப்பினீரே. ஏற்ற விதமாய் எங்களுக்கு போதித்தவர், ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்றது போல், ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்றது போல நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில், நாங்கள் ஆண்டவரை ஜீரணிக்கத்தக்க விதத்தில் எங்களோடு பேசின தெய்வம், எங்களுக்கு போஷித்த தெய்வம், எங்களை வளர்த்த தெய்வம். ஓ, எங்கள் பட்சத்தில் சாய்ந்து எங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவரை போல இருந்த தெய்வம் ஐயா. ஓ, ஓசியா 11 நாங்கள் வாசிக்கிறது போல, எபிராமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஓ, நான் அன்பின் கயிறுகளால் உங்களை கட்டி இழுத்தேன். உங்கள் பட்சத்தில் சாய்ந்து உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரை போல் இருந்தேன். எவ்வளவு நல்ல தகப்பனப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. உம்முடைய பொறுமையின் அன்பை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய வைராக்கியத்தின் அன்பை உணர்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சத்தியத்தை கேட்ட எல்லார் மேல உங்க அன்பு கடந்து வந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ நேசிக்கிறபடினாலே பேசுகிறீரப்பா. நீ நேசிக்கிற இடத்துல உங்க பேச்சு வெளிப்படும்பா. நீங்க எங்கெல்லாம் அன்பா இருக்கிறீரோ அங்கெல்லாம் உங்க அதிகாரத்தின் பேச்சு வெளிப்பட்டதையா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அது எங்களுக்குள் 30, 60, 100 அறுவடையை கொடுக்கட்டும் பிதா. எல்லா கலைகளும் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்பட்டு பாதாளத்துக்கு போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தரால் வராதது, பரம பிதாவினால் நடப்படாத நாற்றெல்லாம் வேரோடை பிடுங்கொண்டு போம் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தரால் வராதது, பரம பிதாவினால் வராதது, தேவனுடைய வார்த்தையினால் வராதது, பரிசுத்த ஆவியினால் வராதது எல்லாம் வேரோடை பிடுங்கொண்டு போ பாதாளத்துக்கு. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வசனத்தின் அந்த அறைக்குள்ளாய், அந்த சூழ்நிலைக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த நிமிஷமே பாதாளம் விலகித்தான் போக வேண்டும். பாதாளத்தின் பேச்சுகள் அடங்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்படட்டும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். அப்பா, எந்த சூழ்நிலையில பிசாசு எந்த நிலைமையில வேர் விட்டிருந்தாலும், எந்த கலையினாலே வந்திருந்தால், எந்த நெருஞ்சிலாய் முள்ளாய் வந்திருந்தாலும், இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை கொடுக்கிற இந்த வேளையில அது வேரோடு பிடுங்கப்படட்டும் ஐயா. சாபங்கள் பிடுங்கப்படட்டும், பாவத்தின் வேர்கள் பிடுங்கப்படட்டும், அசுத்தத்தின் வேர்கள் பிடுங்கப்படட்டும். எல்லா கலையாய் வந்த எல்லா வியாதியின் வேர்கள் இயேசுவின் நாமத்திலே வேரோடு பிடுங்கப்படும் என்று கட்டளை கொடுக்க. ஜனத்தை நான் கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமம். யூடியூப்ல இன்டர்நெட்ல பார்க்கிற ஜனத்தை நான் கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமம். வார்த்தை வந்து விருதாவை போனதே இல்லை. நீர் அனுப்பின ஒரு வார்த்தை கூட தரையில் விழுவதில்லை சுவாமி. பிதாவே, உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற உம்முடைய வார்த்தைகள், நீ அனுப்பின நோக்கமாகும்படி வாய்க்கிற வார்த்தைகள். ஆண்டவரே, மழையும் மாறியும் ஆமென் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அந்த முளையை விளையும்படி செய்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறதோ, விதைக்கிறவனுக்கு விதையை எப்படி கொடுக்கிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்று சொல்லி, அப்படி அது வெறுமையை இடத்தை திரும்பாமல் நீர் விரும்பினதை செய்து நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்க இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே, பெற்றுக்கொள்கிறோம். இப்போதே ஆவி ஆத்தும சரீர சிந்தனை ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் வந்த விதமாய் அல்ல, திரும்பி போகும் பொழுது அவர்கள் யார் என்று இன்னும் அறிந்தவர்களாய், தங்களுக்குள் வந்த ரட்சிப்பை மேன்மை பாராட்டுகிறவர்களாய், தங்களுடைய ரட்சகரை உயர்த்தி காட்டுகிறவர்களாய், ஓ கடம் பெற்ற சந்ததியாய் இயேசுவின் நாமத்திலே புறப்பட்டு செல்வார்களாக பிதா. அவளை ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட பாக்கியமுள்ள சந்ததி வேறு யாரும் இல்லை சுவாமி. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமும், அவரை தங்களுடைய தெய்வமாய் வைத்திருக்கிற ஜாதியும் பாக்கியம் உள்ளது. தங்களை தெய்வமாய் பெற்றிருக்கிறோம் ஐயா. உம்மை தெய்வமாய் எங்களுக்குள் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆகட்டும் பிதாவே. அகால மரணம், வீழ்ச்சி, எல்லா விபத்து, வீணான நஷ்டங்களுக்கு விலக்கி உடைய பிள்ளைகளை ஆதரியும்.
ஒருவரையும் வியாதி தொடக்கூடாதுப்பா, ஒருவரையும் வாதை தொடக்கூடாது, ஒரு கூடாரத்தை கூட அணுகக்கூடாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. அவர் உன் ஆத்துமாவை காப்பா. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நேளாயிருக்கிறார். அவர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பா. இயேசுவின் நாமத்திலே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க, ஒன்றும் அவளை சேதப்படுத்துவதில்லை. எங்கள் பக்கத்திலே நீர் வலது பக்கத்திலே நேளாயிருக்கிற சுவாமி. எவ்வளவு நல்ல ஆண்டவரையா. எல்லா தீங்குக்கு விலக்கி ஆதரையும் காத்துக்கள். ஒரு முறை இந்த சபைக்கு வந்து சென்ற பிள்ளையானாலும் குடும்பமானாலும் இதே வார்த்தைகளாலே காக்கப்படுவார்களா சுவாமி. நாங்கள் சொன்ன ஒவ்வொரு ஜெபமுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் சொன்னபடினா அவர்கள் காக்கப்படுவார்களாக. வார்த்தை விதை, உங்களுடைய விதையப்பா தொடர்ந்து விளையட்டும், அறுவடையை முடியட்டும். இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஊழியக்காரை அவள் ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பாள். இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி பரிசுத்தருக்கு ஒரு மகிமை. ஆமென்.